இப்போ கவனிய பிள்ளைகள் அடுத்த கலப்பு எஸ்பி கலப்பை பார்ப்போம். இப்போ எஸ்பி கலப்பினுடைய வடிவம் பிள்ளைகள் கலப்பு ஒபிட்டல் வடிவத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் கலப்பில் ஈடுபட போகுது. ஆகவே எங்களுக்கு புதிய 2 ஒபிட்டல்கள் தான் வரப்போகுது. இப்போ இதுலயும் என்ன சின்ன ஒரு வித்தியாசம்டா பிள்ளைகள் கவனிங்க. இதுல உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் கலப்புல ஈடுபடுறதால 2 ஒபிட்டல்கள் வரப்போகுது. இப்ப பியின் ஆதிக்கம் இன்னும் குறையுது பாருங்க. 50க்கு 50 ஒன்றுக்கு ஒன்று தான் இருக்கிறதால கவனிய பிள்ளைகள் என்ன நடக்க போகுதுண்டா, நாங்க ஆரம்பத்துல பார்த்த மாதிரி பிள்ளைகள் இந்த நீளம் ஒரு பக்கத்துல உள்ள நீளம் இன்னும் குறைய போகுது. sp2 விட குறைஞ்சி கிட்டத்தட்ட கலப்பு ஒபிட்டல்கள் அன்னளவாக சமனான ஒரு கோளவாடி டம்பல் ஷேப்பை தான் பெறப்போகுது. பாருங்க கலப்பு ஒபிட்டல்கள்ல என்ன மாதிரி நிக்க போகிற பிள்ளைகள் இப்படி வடிவங்கள் கிட்டத்தட்ட நீளம் குறைந்த ஒரு ஓவல் ஷேப் தான் வரப்போகுது. பாருங்க நீளம் குறைவான ஒரு நீள்வட்டம் தான் இங்க உருவாகும். இதுதான் பிள்ளைகள் எஸ்பி கலப்பு ஒபிட்டல் வடிவம். இதுல 2 உருவாகுது. இது எஸ்பி கலப்பு ஒபிட்டலாக இருக்கும். அடுத்தது கவனிய பிள்ளைகள் இப்ப அடுத்தது என்ன நடக்க போகுது? இதுல இதோட ஒரியன்டேஷன் எப்படி இருக்க போகுது? திசைகோள் இந்த கலப்பு ஒபிட்டல்கள் எஸ்பி கலப்பு ஒபிட்டல்களின் திசைகோள் அல்லது ஒழுங்கமைவு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஒழுங்கமைவு திசைகோள் அல்லது ஒழுங்கமைவு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இது 2 ஒபிட்டல்கள் கலப்பு ஒபிட்டல்கள் இருக்கிறதால அந்த 2 ஒபிட்டல்லையும் தான் இலத்திரங்கள் இருக்க போகுது. அப்ப 2 பேருக்கு இடையில தள்ளலை குறைக்கொண்டா 2 பேரும் தூர விலத்தி போகணும். அந்த 2 பேரையும் இணைச்சேண்ட பிள்ளைகள் 2 புள்ளிகளை எங்க வச்சு இணைச்சாலும் வர்ற வடிவம் என்ன பிள்ளைகள்? நேர்கோடாக இருக்கும். ஆகவே இந்த திசைகோள் அல்லது ஒழுங்கமைவோ எஸ்பி கலப்புக்கு எப்படி இருக்கும்டா பிள்ளைகள் பாருங்க. இதான் கருவாய் இருந்தா இப்படி ஒரு லூப், ஒரு சின்ன லூப். பாருங்க பிள்ளைகள் மற்ற ஒபிட்டலும் இப்படி அதுல ஒரு சின்ன லூப். பாத்தீங்கன்னா இதோட திசைகோள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி இருக்க போகுது? நேர்கோடா இருக்க போகுது. இந்த திசைகோளோட வடிவம் என்ன பிள்ளைகள்? நேர்கோடு. பாருங்க கலப்பு ஒபிட்டல்களுக்கு இடையிலான கோணம் என்ன? இதுவும் எஸ்பி, இதுவும் எஸ்பி. பாருங்க இந்த கலப்பு ஒபிட்டல்களுக்கு இடையிலான கோணம் 180 பாகையா இருக்கும். தந்தான பிள்ளைகள் அப்ப நாங்க 3 வகையான கலப்புகளையும் பற்றி பார்த்தோம். கலப்பு ஒபிட்டல்களின் வடிவம் பார்த்தோம். கலப்பு ஒபிட்டல்களின் திசைகோள் அல்லது ஒழுங்கமைவு பார்த்தோம். இப்ப நாங்க ஒரு மூலக்கூறில் உள்ள மைய அணுவின் அல்லது முனை அணுவின் கலப்பை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நாங்க பார்ப்போம். இப்ப அடுத்த ஹெடிங் போடுங்க, கலப்பை அறிவதற்கான வழிமுறைகள் போடும். அவ இதுல 2 வகையான வழிமுறைகளை நாங்க கையாள போறோம் கலப்பை அறிவதற்கு. முதலாவது பிள்ளைகள் கணித முறை. கணித முறை. கணித முறையில நாங்க எப்படி கலப்பை அறிகிறன்றதை பார்ப்போம். அப்ப கவனிய பிள்ளைகள் உதாரணமாக SO2 இதுல உள்ள கலப்பு என்ன? இந்த கந்தகம் அணுவினுடைய கலப்பு என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தா முதலாவது முறை என்ன பார்க்க போறோம்? கணித முறையில எப்படி கணிக்கிறேன்னு பார்ப்போம். கணித முறையில கணிக்கிறதுக்கு பிள்ளைகள் இதுல உள்ள வலுவள ஓட்டு இலத்திரன்களின் கூட்டுத்தொகையை நான் கண்டுபிடிக்க வரும். அப்ப SO2 எடுப்போம். SO2ல கந்தகம் வலுவள ஓட்டுல 16ஆம் கூட்டம்னா அந்த வலுவள ஓட்டுல 6 இலத்திரன்கள் காணப்படும். ஒட்சிசனம் அதே கூட்டம், அதுலயும் 6 ஈராறு 12, 12 மாறும் 18. அப்ப வலுவள ஓட்டு இலத்திரங்களை கண்டுபிடிக்கிட்டோம். அடுத்த இந்த கணித முறையில் எங்களுக்கு என்ன ரூல் பிள்ளை? வலுவள ஓட்டு இலத்திரங்கள் 8க்கு சமனாக அல்லது 8க்கு விட குறைவாக இருந்தா நாங்க 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா எங்களுக்கு கலப்பு எண் கிடைக்கும். பாருங்க நாங்க இங்க கலப்பு எண்ணை கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய சமன்பாடு என்ன பிள்ளைகள்? வலுவள ஓட்டு இலத்திரங்கள் எண்ணிக்கையை கூட்டி 8க்கு சமனாக இல்ல 8ஐ விட குறைவா இருந்தா 2ஆல பிரிப்போம். 8ஐ விட பெருசா இருந்தா நாங்க 8ஆல பிரிப்போம். மீதி அது 8ஐ விட குறைவா தானே வரும் பிள்ளைகள். ஆகவே அதை நாங்க மீதியையும் 2ஆல பிரிக்கும். மீதி அதையும் நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? மீதிய 2ஆல பிரிக்கும். இது யார் பிள்ளைகள்? இங்க வரப்போற ஆள் யார் பிள்ளைகள்? வலுவள ஓட்டு இலத்திரன்களின் கூட்டுத்தொகை. இலத்திரன் கூட்டுத்தொகை. அப்ப இதுவும் என்ன? வலுவள ஓட்டு இலத்திரன்
கூட்டுத்தொகை தான் இங்க நான் கணக்கு போட போறேன். இந்த வலுவள ஓட்டு சரி பிள்ளைகள், வலுவள ஓட்டு இலத்திரன்களின் கூட்டுத்தொகை 8க்கு சமனாக அல்லது 8ஐ விட குறைவா இருந்தா 2ஆல பிரிப்போம். இப்படி 8ஐ விட கூடிய இருந்தா 8ஆல பிரிப்போம். மீதி வந்த 2ஆல பிரிப்போம். அப்படி பிரிக்கி வார அந்த இலக்கம் தான் பிள்ளைகள் இது எதற்கு சமனாக இருக்கும்டா? இதுல வார அந்த 3 செயற்பாட்டில் வர ஆன்சர் எதற்கு சமனாக இருக்கும்டா? ஆன்சர் எதற்கு சமனாக இருக்கும்டா பிள்ளை? அதைத்தான் நாங்க கலப்பு எண்ணுன்னு சொல்லுவோம். கலப்பு எண் பாருங்க, அந்த ஆன்சர் தான் கலப்பு எண். சரியா? கலப்பு எண்ணின் மூலமா கலப்பை கண்டுபிடிக்கலாம். இந்த கலப்பு எண் உண்மையில யார் யாருக்கு சமன்னு நான் கொஞ்சம் போக்குல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். கவனிங்க. அப்ப 6 12 6 18 8ஐ விட கூட 8ஆல பிரிக்கம்டா. 2 16 16 பிள்ளைகள் 2 முறை 18ல 16 போனா 2 மிச்சம். அதை 2ஆல பிரிக்கம்டா 1 வரும். ஆகவே பிள்ளைகள் மொத்தம் கலப்பு எண் 3ன்றதால 3 ஒபிட்டல்கள் கலப்புல ஈடுபடும் அர்த்தம். ஆகவே இதுல கலப்பு எண் என்ன பிள்ளைகள்? கலப்பு எண் 3. இந்த கலப்பு எண் எதை குறிக்குதுண்டா? எத்தனை ஒபிட்டல்கள் கலப்பில் ஈடுபட வேண்டும் என்பதை குறிக்குது. கலப்பு எண் 3னா என்ன அர்த்தம்? 3 ஒபிட்டல்கள் கலப்பில் ஈடுபடணும். நான் என்ன உங்களுக்கு சொன்னேன்? எஸ் இல்லாம கலப்பே தேவையில்லை. எஸ் ஆலதான் இந்த பிரச்சனையை உருவாக்கிது. அப்ப கட்டாயம் எஸ் ஒபிட்டல் கலப்பில் ஈடுபடணும்டா ஒரு எஸ் கலப்பு கட்டாயம் தேவைப்படுது. அப்ப 3ல 1 போனா எத்தனை பி ஆர்பிட்டல் இருக்கணும் பிள்ளை? 2 பி ஆர்பிட்டல் இருக்கணும். ஆகவே SO2ல உள்ள கலப்பு கந்தகத்தின் கலப்பு என்னண்டா? sp2 கலப்பு. அதே போல பிள்ளைகள் பாருங்க, இப்ப நம்ம இன்னொரு மூலக்கூறை பார்ப்போம். கவனிய பிள்ளைகள், CO2ல உள்ள கலப்பு என்னன்னு பார்ப்போம். CO2. அப்ப நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? வழங்க மாதிரி இலத்திரங்கள் எண்ணிக்கை கணித முறையில காண போறோம். வலுவள ஓட்டு இலத்திரங்கள் எண்ணிக்கை 4 ஈரார் 12 4 16 8ஆல பிரிச்சா பிள்ளைகள் கலப்பு எண் 2. கலப்பு எண் 2 கலப்பு எண் எதை குறிப்பிடுகிறது? 2 ஒபிட்டல்கள் தான் கலப்பில் பங்கு பற்றி உள்ளன என்ற கணக்கு உங்களுக்கு சொல்லுது. அப்ப 2 ஒபிட்டல் கலப்பில் ஈடுபடுறா கட்டாயம் எஸ் இருக்கணும். எஸ் இல்லாட்டி கலப்பு இல்ல. அப்ப இதுல கலப்பு என்ன பிள்ளை? கலப்பின் பேர் என்ன? எஸும் பியும். ஒரு பி தானே அப்ப இருக்கலாம். அப்ப எஸ்பி கலப்பு. அதே போல பிள்ளைகள் அடுத்த உதாரணம் பாருங்க. 3வது உதாரணம் நம்ம CH4 எடுப்போம். CH4. அப்ப இதன் இலத்திரன் எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா 4 ஐதரசனுக்கு 1 படி 4 அப்ப 8 8 வந்தா நாங்க 2ஆல பிரிக்கணும். ஆகவே எங்களை கலப்பு எண் 4 வருது. கலப்பு எண் 4 என்றால் கவனிய பிள்ளை, கலப்பு எண் 4 என்றா 4 ஒபிட்டல் கலப்புல ஈடுபட்டிருக்கு. ஒரு எஸ் இருக்கணும். அப்ப மிச்சம் 3 ஒபிட்டல். ஆகவே 3 பி இருக்கணும். sp3 கலப்பு. அப்ப கவனிய பிள்ளைகள், கணித முறையில இந்த முறைக்கு அமையத்தான் நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? கலப்பை கண்டுபிடிக்கணும். 2வது முறை கலப்பை கண்டுபிடிக்க 2வது முறை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அது கட்டமைப்பை வரைவதன் மூலம் கலப்பை கண்டுபிடிக்கிறது. எங்களுக்கு கட்டமைப்பு தெரியுமா இருந்தா, மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லோயின் கட்டமைப்பு தெரியுமா இருந்தா, கட்டமைப்பில் இருந்து நாங்க எப்படி கலப்பை கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் நாங்க கலப்பு எண் தான் கணிக்க போறோம். கலப்பு எண் கணிக்கிறதுக்குரிய சமன்பாடு வேற பிள்ளை. இதுல ஒரு சமன்பாடு, கணித முறைக்கு ஒரு சமன்பாடு பாருங்க. இப்ப நாங்க கலப்பு என்ன கண்டுபிடிச்சோம்னா கலப்பு என்னன்னு சொல்லுவோம். அதுக்கு கட்டமைப்புகளில் இருந்து எவ்வாறு கலப்பு எண் துணிவதென்றால் அதுக்குரிய சமன்பாடு பிள்ளை. அப்ப பி என்பது என்ன பிள்ளை? போடுங்க பி. பாருங்க, பி என்றா என்ன? கலப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன முறையை பயன்படுத்த போறோம்? கட்டமைப்பில் இருந்து கலப்பை அறிதல். கட்டமைப்பிலிருந்து கலப்பை பெறுதல். அதுக்கு என்ன சமன்பாடுன்னா கலப்பு எண் நாங்க காணணும். கலப்பு எண் சமன் பாருங்க பிள்ளைகள், சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை. சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை. சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை. சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை அதோட கூட்டோனும் தனிச்சோடிகளின் எண்ணிக்கை. இலத்திரன் தனிச்சோடிகளின் எண்ணிக்கை. இலத்திரன் தனிச்சோடி, சோடி எத்திரன் சொல்லணும். ஒரு சோடியில 2 இலத்திரன் இருக்குது. அப்ப நம்ம 2ன்னு சொல்லல, சோடி 1 தானே. அப்ப சோடி எத்திரன் பார்க்கணும். இலத்திரன் தனிச்சோடிகளின் எண்ணிக்கை.
தனிச்சோடிகளின் எண்ணிக்கை காணும். கவனிய பிள்ளைகள், இதை வச்சு நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள்? கலப்பை கண்டுபிடிக்கலாம். அப்ப கட்டமைப்பு தெரியும்டா. உதாரணமாக CH4 கட்டமைப்பு என்ன பிள்ளைகள்? இப்படி எங்களுக்கு தெரியும். 4 ஐதரசன் கார்பனை சுத்தி 4 ஒற்றை பிணைப்புல ஈடுபட்டு. ஆகவே இந்த சமன்பாட்டுல நாங்க கலப்பு எண் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா எத்தனை இருக்கு? 1 2 3 4 சிக்மா. தனிச்சோடி இல்லை. ஆகவே கலப்பு எண் 4 பிள்ளைகள். கலப்பு எண் 4. ஆகவே 4 ஒபிட்டல் கலப்புல ஈடுபட்டிருக்கணும். கலப்பு பிள்ளைகள் ஒரு S 3 P sp3 கலப்பு. அதே போல உங்களுக்கு தெரியும், இங்க பாருங்க SO3 கட்டமைப்பு என்ன பிள்ளைகள்? SO3 கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். காபன அதாவது கந்தகத்தை சுத்தி 3 இரட்டை பிணைப்புகள் இருக்கு. இதான் SO3 கட்டமைப்பு. இதுல இருந்து நாங்க கலப்பை நாங்க கண்டுபிடிக்கிறோம்டா. கலப்பு எண் காணணும். கலப்பு எண் சமன் சிக்மா பிணைப்போட யாரை கூட்டணும்? தனிச்சோடிகளின் எண்ணிக்கையை கூட்டணும். இங்க மையானுல தனிச்சோடி இல்ல. கந்தகத்தின கலப்பு பார்க்க போறோம். அதே நேரம் ஒட்சண்ட கலப்பு கேட்ட பிள்ளைகள் ஒட்சனுக்கு என்ன இருக்குது? தனிச்சோடி இருக்குது. இப்ப நாங்க இதுல 2 கலப்பையும் பார்ப்போம். முதலாவது கந்தகத்தின கலப்பு. கலப்பு எண் யாருக்கு பார்க்க போறோம்? கந்தகத்துக்கு. இந்த கந்தகத்துக்கு பார்க்க போறோம். கந்தகத்தின கலப்பு எண் பார்க்கறதுக்கு பாருங்க, சிக்மா பிளஸ் தனிச்சோடி 3 சிக்மா இருக்குது, 3 பைப்பிணைப்பு இருக்குது. பாருங்க இந்த SO3ல ஒரு பைப்பிணைப்பு 2 3 பைப்பிணைப்பு 3 சிக்மாவும் இருக்குது. நாங்க பைப்பிணைப்பை கலப்பு எண் சமன்பாடுல எங்களுக்கு பைப்பிணைப்பு இருக்கா? இல்லை. பைப்பிணைப்பை நாங்க கருத முடியாது. கலப்பு எண் கணிக்கும் போது கருத்தில் எடுக்க முடியாது. எனவே நாங்க யாரை கருத்தில் எடுப்போம்? சிக்மா பிணைப்பு 3 இருக்குது. மையானுல தனிச்சோடி இல்லாததால கலப்பு எண் 3. ஆகவே கலப்பு sp2. ஒட்சிசன்ல உள்ள பாருங்க பிள்ளைகள், சிக்மா பாருங்க, ஒரு ஒட்சன் எடுத்தோம்டா ஒட்சன்ல ஒரு சிக்மா இருக்கு, மற்ற பைய நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். ஒரு சிக்மாவும் 2 தனிச்சோடியும் இருக்கிறதால கலப்பு எண் 3. இங்க உள்ள ஒட்சிசனும் sp2 கலப்புன்னு நாங்க சொல்லப்போம். பாருங்க, ஒரு மூலக்கூறுல மையானு கட்டாயம் கலப்புல ஈடுபட்டிருக்கணும். முனையணு என்னவாக இருக்கலாம் பிள்ளைகள்? கலப்பில் ஈடுபட்டிருக்கலாம், இல்லாட்டி அணு ஓபிட்டல்களாக இருக்கலாம். அப்ப அணு ஓபிட்டலாக இருந்தா 2p இருக்கும். சிக்மா பிணைப்பையும் 2p ஓபிட்டல் உருவாக்கி இருக்கும். பை பிணைப்பையும் 2p ஓபிட்டல் தான் உருவாக்கி இருக்கும். கலப்புல ஈடுபட்டிருந்தா சிக்மா பிணைப்பை யார் உருவாக்கி இருப்பாரு? sp2 கலப்பு ஓபிட்டல் உருவாக்கி இருக்கும். ஆனா பை பிணைப்பை ஒருபோதும் கலப்பு ஓபிட்டல் உருவாக்காது. பைப்பிணைப்பை யாரும் உருவாக்குற இல்லை பிள்ளைகள்? கலப்பு ஓபிட்டல் உருவாக்குற இல்லை. ஆகவே கட்டாயம் இந்த பைப்பிணைப்பை ஒட்சனுடைய அணு ஓபிட்டலான 2p ஓபிட்டல் தான் உருவாக்கணும் அப்படின்றத நீங்க விளங்கி கொள்ளணும். நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் பிள்ளைகள் நாங்க சிக்மா பிணைப்பு பை பிணைப்பு விளக்கமாக படிச்சு பிள்ளைகள் அதுல வீடியோ போட்டிருக்கிறேன்னா, சிக்மா பிணைப்புன்ற வேறுபாடுகள் என்ன, பை பிணைப்புகள வேறுபாடுகள் என்ன, அதை பார்க்காத பிள்ளைகள் அதுல என்ன வீடியோவில் போயிட்டு எங்களை சேனல்ல போயிட்டு இருக்கிற வீடியோவை பாருங்க. ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கணும், பைப்பிணைப்பு ஒருபோதும் கலப்பு ஓபிட்டல் உருவாக்காது, அணு ஓபிட்டல் தான் உருவாக்கும். எனவே இந்த பைப்பிணைப்பு உருவாக்குன ஒட்சன் ஓபிட்டல் என்னன்னா sp2ன்னு சொல்ல முடியாது. அணு ஓபிட்டல் தான் சொல்லணும், 2pன்னு நீங்க சொல்லணும். சரிதான பிள்ளைகள்? இப்ப ஒரு சேதன சேர்வைகள் கட்டமைப்பு கொண்டு உங்களுக்கு தந்து பாருங்க பிள்ளைகள், அதன் அணுக்கள கலப்பை கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? இங்க பாருங்க, உதாரணமா இங்க பாருங்க, இப்படி ஒரு மூலக்கூறுண்ட தாராங்க. இங்க பாருங்க CH3, இதுல ஒரு நைதரசன், இதுல பாருங்க இரட்டை பிணைப்பு, இங்க பாருங்க நைதரசன் ஒன்று இருக்குது. அதே போல இந்த நைதரசனோட 2 ஐதரசன் இணைந்திருக்கு, இன்னொரு ஐதரசன். இதுல ஒரு பிளஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு தனிச்சோடி இருக்குது. இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறாங்க பிள்ளைகள், இந்த C1N2 C1N1N2 இந்த 3 அணுக்களதும் கலப்புகள் என்னென்னு கேட்க போறாங்க. பாருங்க பிள்ளைகள், என்னென்ன கேட்கிறாங்க? ஒன்று C1N1N2 கலப்பு. அப்ப நாங்க எங்களுக்கு கலப்பு எண் தேவை. C1ல கலப்பு எண் என்னன்னு பார்க்க போறோம். கலப்பு எண் முதலாவது பார்க்கணும். கலப்பு எண் பிள்ளைகள் பாருங்க, கார்பனை சுற்றி 4 சிக்மா பிணைப்பு இருக்கு, தனிச்சோடியில கலப்பு எண் 4. ஆகவே கலப்பு என்ன பிள்ளைகள்? கலப்பு sp3 கலப்பு, 4 ஓபிட்டல்கள் கலப்புல ஈடுபடும்.
இங்க பாருங்க நைதரசன்ல 2 சிக்மா ஒரு தனிச்சோடி கலப்பு எண் எத்தனை பிள்ளைகள 3. ஆகவே sp2 கலப்பு. இந்த N2லையும் 1 2 3 சிக்மா இருக்கு ஆனா தனிச்சோடி இல்லை. ஆகவே അതിന്റെ கலப்பு எண் 3 தலை sp2 கலப்பு. இங்க 2 சிக்மா ஒரு தனிச்சோடி, இங்க 3 சிக்மா தனிச்சோடி இருக்கு. அப்ப கவனியம்லே அப்ப sp3 sp2 sp2. ஆகவே கலப்பை நாங்க 2 முறைகள்ல கண்டுபிடிக்கலாம். ஒன்று கணித முறையின் மூலம் கலப்பை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு நாங்க பார்த்தோம். அதுக்கு வலுவள ஓட்டி இலத்திரங்கள் எண்ணிக்கையை கூட்டணும் பிள்ளைகள். கூட்டி போட்டு நாங்க என்ன செய்யணும், அதுல 8க்கு சமனாகவும் 8 குறைவாகவும் இருந்தா 2ஆல பிரிப்போம். 8 கூடையா இருந்தா என்ன செய்வோம், 8ஆல பிரிப்போம். அப்படி பிரிக்கும் போது வர்ற விடை கலப்பு எண்ணாக இருக்கு. அதுல ஏதாவது மீதி 8ஆல பிரிக்கும் போது மீதி வந்துச்சுண்டா அந்த மீதியை நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள், 2ஆல பிரிப்போம். பிரிக்கு மொத்தமா கலப்பு எண்ணை கண்டுபிடிப்போம். கலப்பு எண் எதை தரும்டா உங்களுக்கு, கலப்பில் ஈடுபட்டுள்ள ஒபிட்டல்கள் எண்ணிக்கையை தரும். அப்ப எஸ் ஒபிட்டல் கட்டாயம் கலப்புல ஈடுபடுன்ற அடிப்படையில எஸ்ஸுக்கு ஒதுக்கிட்டு ஏனைய ஒபிட்டல்களை பிக்கு கணக்கு பார்த்து நீங்க சொல்லுவீங்களா இருந்தா என்ன கலப்புன்றத சொல்லலாம். இந்த கவனிய பிள்ளைகள் இதுல இந்த கணித முறையில முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். இந்த இலத்திரங்கள் எண்ணிக்கை காணும் போது பிள்ளைகள் நேரேற்றம்டா கவனிங்க, ஒரு இலத்திரம்னா கழிக்கணும். உதாரணமா NH4 பிளஸ்டா நைதரசன் 5 ஐதரசன் 1 படி 4 மொத்தம் 9 வருது. கவனிய பிள்ளைகள் ஒரு இலத்தின இழந்திருக்கு, அப்ப -1. அப்ப இதுல இதை கூட்டும் போது நீங்க என்ன செஞ்சிடணும், -1 போட்டு 8 பார்க்கணும். அப்ப 2ஆல பிரிச்சோம்னா 4. இந்த நைதரசன் sp3 கலப்படைந்து இருக்கும். அதே போல முக்கியமான ஒரு விஷயம் கவனிய பிள்ளைகள், மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், உதாரணமாக SO4 2- இருந்துச்சுன்னா இதோட கலப்புக்கான என்ன செய்யணும், மைனஸ் இருந்தா அது இலத்திரனை ஏற்றிருக்குன்ற அர்த்தம். நாங்க மொத்த இலத்திரங்களோட இந்த 2 - 2 கூட்டம். அப்ப இது எல்லாமே பிள்ளைகள் 16ஆம் கூட்டம்ன்றதால வலுவளவோட்ல 6 இருக்கும். ஒரு கந்தம் 4 ஒட்சன் மொத்தம் 5 ஒட்சன். 5 6 30 பிளஸ் 2 இலத்திரனை ஏற்றி இருக்குது. ஆகவே 32. 8ஆல பிரிச்சா 4 கலப்பு பிள்ளைகள் sp3 கலப்பு. அப்ப இது ஒரு முக்கியமான சில விஷயங்கள் பாருங்க. அந்த இலத்திரன்கள் எண்ணிக்கையை நாங்க கணக்கு பார்க்கும்போது பிளஸ் இலத்திரன் ஒன்ற இந்த மூலக்கூறு இழந்திருக்குன்னு அர்த்தம். எனவே அதை கழிக்கணும். ஒரு பிளஸ்னா ஒன்றை கழிக்கணும். மைனஸ்னா என்ன அர்த்தம், இலத்திரனை ஏற்றிருக்குன்னு அர்த்தம். ஆகவே அந்த இலத்திரனையும் நம்ம சேர்த்து என்ன செய்யணும், வலுவள ஓட்டு இலத்திரனோட சேர்த்து இந்த 2 மைனஸுக்காக 2 இலத்திரன் நம்ம கூட்டி வச்சிருக்கிறோம். அப்ப இதுவும் நீங்க முக்கியமாக இந்த கணித முறையில நீங்க கருத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன, பைப்பிணைப்புகளை நாங்க கலப்பு பாக்குறதுல கணக்கெடுக்க மாட்டோம். உதாரணமாக இங்க பாருங்க, HCl மூலக்கூறு நீங்க எடுத்தீங்கன்னா இதுல உள்ள கார்பனை கலப்பு பாக்குறதுக்கு பாருங்க, கார்பன் 2 பைப்பிணைப்பை கொண்டிருக்கு. ஒரு சிக்மா 2 பை, பாருங்க இதுல ஒரு சிக்மா 2 பைப்பிணைப்பு இருக்குது. இந்த பைப்பிணைப்பை நாங்க கலப்பு பாக்குறதுக்கு கணக்கெடுக்கிறதே இல்லை. எங்களுக்கு என்ன சமன்பாடு, சிக்மா பிளஸ் தனிச்சோடிகளின் எண்ணிக்கை. எனவே இதுல ஒரு சிக்மா 2 சிக்மா இருக்குது. கலப்பு எண் இதுக்கு HCl உள்ள கார்பனுக்கு கலப்பு எண் 2. ஆகவே கலப்பு பாருங்க sp கலப்புன்னு நாங்க சொல்றோம். ஏன் பிள்ளைகள் sp கலப்புன்னு சொல்றோம், பைப்பிணைப்பை நாங்க ஒருபோதும் கலப்பு எண் கணிப்பதில் நாங்க கருத்தில் எடுப்பதில்லை. அதை கருத்தில் எடுக்க மாட்டோம். சரிதான பிள்ளைகள்? அப்ப கலப்புன்றது உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இதுல உள்ள மூலக்கூறுகள பயிற்சிகள், அதே போல முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியில பிள்ளைகள் அந்த ஒரு அட்டவணை ஒன்று உங்களுக்கு தருவாங்க, ஒரு சேதன சேர்வையை தந்து. அதுல இந்த மாதிரி நாங்க இதுல கண்ட மாதிரி உங்களுக்கு கலப்பு துணிகிற கலப்பு எண் துணிகிற கேள்விகள் இருக்குது. அந்த கலப்பு எண் வேற எது யார் யாருக்கு சமனாக இருக்கின்ற பிள்ளைகள் நாங்க அந்த வீசெப்பர் கொள்கையில படிப்போம். மூலக்கூறுகளின் வடிவம் துணிகிறதுக்கான முறைகள்ல நாங்க இதே முறை, அதுங்கேயும் 2 முறை வச்சிருக்கிறோம். கணித முறை ஒன்று, இன்னொன்று கட்டமைப்பை வரைவதன் மூலம் நாங்க அங்க மூலக்கூறுகளின் வடிவம் சொல்றதுக்கு வீசெப்பர் சோடிகள் எத்தனை அல்லது தள்ளுகை அலகுகள் எத்தனைன்றதை நீங்க பார்க்கணும், கணக்கு போடணும். அப்ப வீசெப்பர் சோடிகளை கணிச்சீங்கன்னா நீங்க வடிவம் சொல்லுவீங்க. வீசெப்பர் சோடிகள் எத்தனை, 2000 தான் நேர்கோடு,
மூன்றா இருந்தா தளமுக்கோணம், நான்கா இருந்தா நான்முகின்னு நாங்க வடிவங்கள் சொல்றதுக்கு, மூலக்கூறுகளின் வடிவங்கள் சொல்றதுக்கு வீசெப்பர் சோடிகள் எத்தனைன்னு கணக்கு போடணும். அந்த வீசெப்பர் சோடிகள் காண்ற அதே சமன்பாடு தான் பிள்ளைகள் கலப்பு எண் துணிகின்ற சமன்பாடு. ரெண்டும் ஒன்றுதான். கணித முறையும் ஒரே மாதிரி பாருங்க. கட்டமைப்பின் மூலம் கலப்பு எண் துணிஞ்சாலும் அது யாருக்கு சமனாக இருக்கும்டா? வீசெப்பர் சோடிகளுக்கு கலப்பு எண் சமனாக இருக்கு. கலப்பு எண் பாருங்க, ரெண்டும் ஒரே முறை தான், ஒரே எண் தான். கலப்புக்கான என்ன எண் வருதோ அதே எண்ணை வச்சு வடிவமும் சொல்லிடு. வீசெப்பர் சோடிகள் எண்ணிக்கையும் சொல்லிடு. இப்ப வீசெப்பர் சோடிகள் எதற்கு சமன் பிள்ளைகள்? கலப்பு எண்ணுக்கு சமன். அல்லது இந்த கலப்பு எண் அல்லது வீசெப்பர் சோடிகளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தள்ளுகை அலகுகள்னு பேர் இருக்கு. பாருங்க, வீசெப்பர் சோடிகள் அல்லது கலப்பு எண் யாருக்கு சமனாக இருக்கும்டா? தள்ளுகை அலகுகளுக்கு சமனாக இருக்கு. தள்ளுகை அலகுகள். கலப்பு எண் கவனிய பிள்ளைகள், கலப்பு எண் 3 என்ன அர்த்தம்? வீசெப்பர் சோடிகளும் 3, தள்ளுகை அலகுகளும் 3 அர்த்தம். 3 தள்ளுகை அலகுகள். இங்க பாருங்க, HCnல கலப்பு எண் 2 என்ன அர்த்தம்? வீசெப்பர் சோடிகளும் 2. எனவே இந்த மூலக்கூறின் வடிவம் நேர்கோடுன்னு சொல்ல போறோம். கலப்பு sp சொல்ல போறோம். இதுல 2 தள்ளுகை அலகுகள் தான் காணப்படுன்னு சொல்றோம். மைய அணுவை சுற்றி 2 தள்ளுகை அலகுகள் தான் இருக்கு. மேல் கலப்பு எண் பிள்ளைகள் தள்ளுகை அலகுகளின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கு. பாருங்க, அப்ப வீசெப்பர் சோடியம் 2, கலப்பு எண்ணும் 2, இதுல தள்ளுகை அலகுகளும் 2. பாருங்க, இங்க 3 பிணைப்பு ஜோடிகள் இருந்தாலும் பிள்ளைகள் சிக்மா பிணைப்பில் உள்ள பிணைப்பு ஜோடி இலத்திரங்களை மாத்திரம்தான் நாங்க வீசெப்பர் கொள்கையில தள்ளுகை அலகாக கருதுவோம். பை பிணைப்புகளை ஒரு தள்ளுகை அலகாக நாங்க வீசெப்பர் கொள்கையில கருதுவதில்லை. அப்ப பைப்பிணைப்ப கலப்பிலையும் பார்க்க மாட்டோம். வீசெப்பர் சோடிகள்ல தள்ளுகை அலகாக அல்லது வீசெப்பர் சோடிகளை கணிக்கும் போதும் பைப்பிணைப்பை ஒரு தள்ளுகை அலகாக நாங்கள் கருத்தில் எடுப்பதில்லை, கருதுவதில்லை. அப்ப இதுல முக்கியமான விஷயங்களை விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளை. ஆகவே அடுத்தது நாங்க இந்த பங்கீட்டு வலு பிணைப்புல இனி நாங்க படிக்க வேண்டியது பிள்ளைகள் கவனிங்க, பங்கீட்டு வலு பிணைப்பினுடைய வகைகள் என்னென்னன்றதை நாங்க படிக்கணும். அப்ப நாங்க முதலாவது பங்கீட்டு வலு பிணைப்பு பார்த்தோம். அதுல என்ன படித்தோம் பிள்ளைகள்? மேற்பொருந்துகை நடைபெறுவதன் மூலமாகத்தான் பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாகும்னு படித்தோம். அந்த மேற்பொருந்துகை நடைபெறுவதற்கு முன்னர் தேவை ஏற்படும் பட்சத்துல மைய அணுவோ அல்லது சுற்றியல் அணுவுல உள்ள அந்த ஒபிட்டல்கள் மேற்பொருந்துகைக்கு முன்னர் கலப்புல ஈடுபடும். தேவை ஏற்பட்டார். கலப்பு நிகழ்ந்ததுக்கு பிறகு மேற்பொருந்துகை நிகழும். மேற்பொருந்துகையில் உள்ள 2 மேற்பொருந்துகைகள் சிக்மா பை. அப்ப அதுல சிக்மா பிணைப்பு உருவாகும், பை பிணைப்பு உருவாகும். அதன் வேறுபாடுகள் எல்லாமே ஏற்கனவே நாங்க வீடியோக்கள்ல படிக்கிட்டோம். இப்ப கலப்பும் படிக்கிட்டோம். அடுத்ததாக நாங்க படிக்க போறது பிள்ளைகள் பாருங்க, பங்கீட்டு வலு பிணைப்பின் வகைகள். அதை நாங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பிள்ளை.